Dr. Nandini Rangaswamy, Chairperson CII Southern Region. இந்த பட்ஜெட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து நல்ல சலுகை கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து அப் டு 12 lakhs வந்து 0 tax percentage. 12 lakhsக்கு மேலே சப்போஸிங் 4 lakhs to 8 lakhs ஒரு டேக்ஸ் ஸ்லாப் போயிருக்காங்க. 8 lakhs to 12 lakhs அப்புறம் அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஓவரால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 1 lakh crore rupeesக்கு வந்து ஒரு கன்செஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த தே வில் அப்சார்ப் தட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் தட் கன்செஷன். இப்போ இது பொருளாதார ரீதியாக மேம்பாடு அமையும் அப்படின்ற ஒரு ஐடியால பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. லைக் எல்லா துறைக்கும் இதனால லாபம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட சேமிப்பு பழக்கத்தை என்கரேஜ் பண்ற விதமா இருந்தது. ஆனால் இப்போ இதை இன்னும் டிஸ்கரேஜ் பண்ற வகையில் அமையாதா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அது வந்து கன்சம்ஷனுக்கு உதவியாகும், as well as நான் சொன்ன மாதிரி சேமிப்புக்கு உதவியாகும். அண்ட் அது மட்டும் இல்லை, சேமிப்பு வந்து விதவிதமாக வழிக்கு வந்து நம்ம சேமிப்பு பண்ணணும். ஒன்று வந்து அவங்களுக்கு ஒரு ஹவுசிங்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது, ஹெல்த் கேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி வெறும் கன்சம்ஷன் ரீட்டெயிலுக்கு மட்டும் உதவி செய்யாது. இது மோர் ஃபார் லாட் ஆஃப் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. எல்லா பட்ஜெட்லயும் இன்னொன்னு எதிர்பார்க்கிற முக்கிய அம்சம்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு. அது தொடர்பா இந்த பட்ஜெட்ல என்ன அம்சம் இருக்கு? வேலை வாய்ப்புக்கு பாருங்க, நீங்க விமன் எடுத்துக்கோங்க. விமனுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்கீம்ஸ்ல வந்து ஆண்டர்பிரினர்ஸ் ஆகும்போது அவங்க வந்து வேலைக்கு நிறைய வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு வேலை வாய்ப்பு. ஆனாலும் லாஸ்ட் இயரே விமன் எம்பவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக அலோகேஷன் இருந்தது. பட் அது நம்பர்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இன்னும் கூடுதலாக எஃபர்ட் தேவைப்படுதா கவர்மெண்ட் சைடில்? அது டைம் டு டைம் கூடுதலாக எஃபர்ட் தேவைப்படுது. அது கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்தந்த லெவலில் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து அந்த விமென்க்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு செட்டப் பண்ணி அது வந்து விமென் கூட ரொம்ப க்ளோஸ்ல ஒர்க் பண்ணணும். இப்போ பாப்புலேஷனில் 48% விமன் இருக்காங்க. ஆனால் ஒர்க் ஃபோர்ஸில் பார்க்கும்போது அப்படி இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ அக்ரிகல்ச்சரில் கூட நிறைய விமன் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க லேண்ட் ஓனர்ஸாக இருக்கிறது இல்லை, தலைமை பொசிஷனில் அவங்க இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து சரி பண்ணணும், ஜெண்டர் கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியது? மெயினாக வந்து கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும் இந்த விமென்க்கு. ஸோ அந்தந்த லெவலில் வந்து அந்தந்த தாலுக்லையோ பஞ்சாயத்துலையோ டிஸ்ட்ரிக்ட்லையோ அந்தந்த லெவலில் வந்து விமெனை வந்து ஐடென்டிஃபை செஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் செஞ்சு ஆக்சஸ் டு ஃபண்டிங் கொடுத்தாதான் வந்து அவங்கள அப்லிஃப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி யூத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ இதோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்கள வளர்க்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு. இப்போ ஏஐக்குன்னு தனியாக சென்டர்ஸ் அமைக்கப்படும், அதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. ஆனாலும் இந்த ஜிபியூஸ் நமக்குன்னு தனியாக லாங்குவேஜ் மாடல் உருவாக்குறது, அதுக்காக ஜிபியூஸ் பர்ச்சேஸ் பண்றது, இங்கேயே உருவாக்குறது, இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் இடம்பெறலையே. இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இருந்தது. அது வந்து அதுக்கு தானே அந்த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸே அமைச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து வந்து உருவாகிறது தானே வந்து நம்ம லாங்குவேஜ் மாடல்ஸ் நாமளே வந்து இன்வென்ட் பண்ணுறது, இல்லை நாமளே வந்து ரைட் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது. ட்ரைனிங் there are two things. One is software development, AI development. The other is training in AI to use the tools. ஸோ இது வந்து ரெண்டு விதமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணுறதே வந்து இது வந்து இதில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் கொண்டாந்து நம்ம யூத்தை ட்ரெயின் பண்ணுறக்கோசரம் தான் அது வந்து எஸ்டாப்ளிஷ்